மிகப்பெரிய ஊழல் செய்துள்ளது. பாஜகவில் பங்கு பெறப்பட்டதை முடக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் முடக்க சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட் இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. ஏன்னா அவர் முடக்க சொன்னா வேண்டான்னு சொல்றதுக்கு நான் யாருன்னு? அவர்கிட்ட என்ன புகார் இருக்கு, என்ன முகாந்திரம் இருக்கு, என்ன எவிடன்ஸ் இருக்கு? டெல்லியில தான் இருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல போய் பெட்டிஷன் போடலாம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். போய் முடக்க சொல்லுங்க. வேண்டான்னு சொல்றதுக்கு நான் யாரு? பத்திரிகையில ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. பத்திரிகையில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. என்ன இருக்கோ பத்திரிகை நண்பர்கள்ட்ட கொடுக்க சொல்லுங்க. இவர் எனக்கு 100 ரூபா கொடுக்குறாரு. இவர் கழுத்தில் நான் கத்தி வச்சு, அண்ணே நீ 100 ரூபா கொடுத்தா தப்புனே, அதுல 20 ரூபா டிஎம்கே கொடுங்க, 20 ரூபா ஏடிஎம்கே கொடுங்க, இது கம்யூனிஸ்ட் நாடு, 20 ரூபா விசிகே கொடுங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 20 ரூபா எனக்கு கொடுங்க நான் சொல்லுவேன் நினைச்சீங்களா? இவர் எனக்கு 100 ரூபாய் கொடுக்கும் பொழுது நான் அதை வாங்குகின்றேன். ஏன்? அவருக்கு என்னை பிடித்திருக்கிறது, என் கட்சியை பிடித்திருக்கிறது, மோடியை பிடித்திருக்கிறது. அதையே நீங்க வேண்டாங்கிறீங்க? அட்டாச் போய் கழுத்துல கத்தி வச்சு திமுகவுக்கு போற 100 ரூபாய் போகாதுன்னு நான் சொன்னாங்களா? பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்ட்ரல் பாண்ட்ல பணம் வந்திருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் விரும்புறாங்க. பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒளிவு மரம் இல்லாம ஆட்சி நடத்துறோம். இதே கேள்வியை நீங்க திமுக ஸ்டாலினை போய், அண்ணே நிக்கிறதே 21 சீட்டு, அது நம்ம பார்டர்ல கான்ஸ்டிட்யூன்சி கும்மிடிப்பூண்டி கான்ஸ்டிட்யூன்சி நம்பர் 1 கும்மிடிப்பூண்டி தாரி கட்சி இல்ல. எதுக்கியா 1000 கோடி நீங்க கேட்கணும்? ஆட்சிக்கு வந்த பிறகு 460 கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட்ல வந்திருக்கு. எதுக்குன்னு கேட்கணும். யாரு கொடுத்தாங்க டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. மம்தா பானர்ஜி 3000 கோடி ஒரு மாநிலத்துல ஒரு சாதாரண கட்சி கேட்கணும். இதுதான் கேள்வியோ தவிர, அண்ணே பிஜேபி மேல காங்கிரஸ் கட்சி சொல்லுதா, சொல்லிக்கங்க, எலெக்ஷன் கமிஷன்ல கொடுங்க, சுப்ரீம் கோர்ட்ல அதே நீதிபதி கிட்ட போங்க, வேண்டாம்னு சொல்றோமா? 5500 கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை, 5500 உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை செக் மூலமா பணம் கொடுத்திருக்கேன் மாநில தலைவரா. எவனாச்சும் வர சொல்லுங்க, தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி வர சொல்லுங்க. சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு மேடம், சேலஞ்ச் பண்றேன். 5500 உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு செக் மூலமா வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கோம் நாங்க. வர சொல்லுங்க. செக்ல எவ்வளவு கொடுத்தாங்க கேளுங்க. யாராச்சும் ஒருத்தம் கொடுத்தாங்களான்னு கேளுங்க. அதெல்லாம் பேச மாட்டாங்க. அதை விட்டுட்டு ஏதோ பேசுவாங்க.